ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறதுனே தெரியல. ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சிம்பிளாகவும் இருக்கணும். சரி, நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு, அப்புறம் கொஞ்சம் காய்கறி, சீஸை வச்சு இந்த ரெசிபி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டால் போதும். இப்போ நான் ஒரு சின்ன கேரட், ஒரு சின்ன பீட்ரூட், ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸு, இது எல்லாமே திருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வதக்கி விடலாம். இது காய்கறி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி மாவு எடுத்துக்கலாம். இந்த இட்லி மாவில் நம்ம காய்கறியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி திக்காக தான் இருக்கணும், தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம தோசைக்கல் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு நெய் விட்டுடலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக சின்னதாக நம்ம தோசை சுடுற மாதிரி குட்டி குட்டியாக பேன்கேக் மாதிரி நம்ம மாவு ஊற்றிடலாம். சுற்றி நெய் விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ அந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம துருவின சீஸை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா அமுத்தி விட்டுடுங்க. ஒரு மூடி போட்டு சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு இதை வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சீஸி வெஜிடபிள் பேன்கேக் ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னி கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அப்புறம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் a nice day.